மார்க்கெட்டில் 2 விதமான டோஃபு இருக்குங்க. ஒன்று வந்து சில்கன் டோஃபு, இன்னொன்று வந்து இந்த ஃபேர்ம் டோஃபு. இன்னைக்கு நம்ம சால்ட் அண்ட் பெப்பர் டோஃபு தான் பண்ண போகிறோம். இந்த ரெசிபிக்காக நம்ம யூஸ் பண்ணுறது இந்த ஃபேர்ம் டோஃபு தான். டோஃபோட மேரினேஷன் ரொம்ப சிம்பிள் தான். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட், கொஞ்சமாக பெப்பர், அதுக்கப்புறம் லைட் சோயா சாஸ். இதை வந்து டஸ்ட் பண்ணி தான் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக ஆயில் போட்டு நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கடாய் இல்லைனா டீப் ஃபேட் ஃப்ரை இருந்ததுன்னா நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா பொன்னிறமாக ஆகணும். பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் வேறு ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செப்பரேட்டாக வச்சுக்கலாம். வேற ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், சாப் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, செலரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். எப்போவுமே சால்ட் அண்ட் பெப்பர் பண்ணும்போது நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குல்ல, இது வந்து அதிகமாக வதங்கவே கூடாது. நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். இந்த டைமில் கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை போட்டுடலாம். அதுக்கப்புறம் இதை சீசனிங் பண்ணுறதுக்காக சால்ட்டு, பெப்பரு, கொஞ்சமாக லைட் சோயா சாஸ், கொஞ்சமாக சுகர், இது நாலுமே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க டோஃபு இதில் போட்டுக்கலாம். டோஃபு போட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சில்லி ஆயில், சாப் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். வேறு நாங்கள் எப்பவுமே சொல்கிறதா, எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக்.